ரஃபாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஹஜ்ஜுடைய காலம் ஆரம்பிச்சிருச்சு. பல்வேறு நாடுகளிலிருந்து இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஹஜ்ஜுக்கு இன்னைக்கு ஹாஜிகள் சென்று கொண்டே இருக்கிறார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற அந்த தக்பீர் முழங்க சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஸோ பலஸ்தீன் மக்களுக்கும் ஹஜ் என்பது கடமைதான். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் ரஃபாவில் ஆயிரக்கணக்கான நபர்கள் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று போன வருஷம் நிய்யத்தை வச்சு பல்வேறு ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க. அதில் ரஃபா எல்லையோரமாக இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு கோரிக்கை வைக்கிறாங்க, நாங்கள் புனித ஹஜ்ஜுக்கு செல்லணும், எங்களை வழிவிடுங்க, ரஃபாவிலேருந்து எங்களை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு மத வழிபாட்டையும் மத சுதந்திரத்தையும் நசிக்கக்கூடிய ஒரு வேலையில் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டு ரஃபாவில் இருக்கக்கூடிய பலாயிரக்கணக்கான மக்கள், பலஸ்தீன மக்கள் இருக்கக்கூடியவர்களை ஹஜ்ஜு செய்யாமல் இன்னைக்கு தடுத்து கொண்டிருக்கிறது. ஸோ இஸ்லாத்தில் முக்கியமான கடமைகளில் ஒன்று ஹஜ். அதை செய்யாமல் இன்னைக்கு சர்வதேச அளவில் தடுத்து வச்சிருக்குன்னா இது சர்வதேச குற்றங்களில் மிக கொடூரமான ஒரு குற்றமாக காணப்படுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போர் வல்லுநர்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து ஜெர்மன், பிரான்ஸ், நார்வே போன்ற நாடுகள் எல்லாமே ஜெர்மன் நாட்டில் இந்த நெத்தன்யாஹு கால் வச்சாங்கன்னா ஐசிசி என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் கைதி பிடிவாரண்ட்டை நாங்கள் செயல்படுத்துவோம்னு சொல்லிட்டு செயல்படுத்தும் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நான் சொன்னேன். ஸோ இந்த செய்தியை கேள்விப்பட்ட இஸ்ரேல் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த நாடுகள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், இந்த நாடுகள் எல்லாமே யூதர்களுக்கு எதிராக செயல்படுது. எப்படி ஆரம்பத்தில் யூதர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட ஜெர்மன், பிரான்ஸை இன்னைக்கு யூதர்களுக்கு எதிராக செயல்படுது. அப்படின்ற வேலையில் ஜெர்மனில் இருக்கக்கூடிய முனிச் என்ற நகரத்தில் இஸ்ரேலுடைய தூதரகத்தின் மேலே சில நபர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த தாக்குதல் யார் நடத்தினா, எதற்கு நடத்தினா அப்படிங்கிற காரணங்கள் இன்னைக்கு ஜெர்மன் அரசு ஆராய்ந்து இன்னைக்கு ஆய்வு செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையில இஸ்ரேலுக்கு எதிராக ஜெர்மன்ல சில கிளர்ச்சிகள் வெடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கிளர்ச்சியுடைய நீட்சியாகத்தான் இந்த ஜெர்மன் அரசு இந்த முடிவுக்கு வந்திருக்கு. அதாவது ஐசிசியுடைய அந்த உத்தரவை நாங்கள் அமல்படுத்துவோம், நெத்தன்யாஹு இங்க வந்தா நாங்கள் உறுதியாக கைது செய்வோம் என்ற ஒரு முடிவுக்கு போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. அடுத்து இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட செய்தி, குறிப்பாக சென்னையில் நடந்த செய்தி ஒன் இண்டியா இது பதிவு செஞ்சிருக்கு இன்னைக்கு காலையில். என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய புரசேவாக்கம் இருக்குல்ல, இங்க NIA உடைய முகமை இருக்குது, அங்கே அதோடைய அலுவலகம் இருக்குது. இந்த அலுவலகத்திற்கு நேற்றைய தினம் ஒரு ஹிந்தியில் பேசக்கூடிய ஒரு நபர் கால் பண்ணி உடனடியாக நாங்கள் மோடியை கொல்ல போகிறோம், மோடியை நாங்கள் சாகடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டானாமா. கட் பண்ண பின்னாடியே NIA என்ன பண்ணியிருக்குன்னா, சென்னை மாநகராட்சி காவல் ஆணையத்திற்கு இந்த செய்தியை சொல்லியிருக்கு. ஸோ மாநகராட்சி காவல் ஆணையம் என்ன பண்ணியிருக்குன்னா, உடனடியாக இது ஆய்வு செஞ்சு இந்த யார் ட்ராக்கு கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி அந்த நம்பர் யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு விசாரணையில் ஈடுபட்டிருக்குது. ஸோ இன்றைக்கி 5 கட்ட தேர்தல் என்பது முடிஞ்சிருச்சு, 5ஆம் கட்ட தேர்தல் என்பது முடிஞ்சிருச்சு. 6ஆம் கட்ட 7ஆம் கட்ட தேர்தல் இன்னைக்கு தீவிர பிரச்சாரத்தில் மோடி செயல்பட்டு இருக்கிறார். ஸோ இந்த வேலையில் இந்த கொலை மிரட்டல் என்பது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக காணப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து தான்சானியா என்ற நாடு LGBTQ+ என்று சொல்லக்கூடிய ஓரின சேர்க்கையாளர்களை நாங்கள் தடை செய்கின்றோம் என்ற அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக கொடுத்திருக்கு. ஸோ இதற்கு முன்னாடி பெரு என்ற நாடு LGBTQ என்ற இந்த வகுப்பை சார்ந்தவர்கள் இந்த ஓரின சேர்க்கையாளர்களுக்கு தடை விதிக்கின்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரவு கொடுத்துச்சு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு தான்சானியா இந்த அறிவிப்பு கொடுத்திருக்கு. அறிவிப்பு மட்டும் கொடுக்கல, மேலும் இதில் செயல்படக்கூடியவர்கள், அமைப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படி செயல்பட்டால் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் சொல்லக்கூடிய ஒரு முடிவை நோக்கியும் போயிருக்கு. நிச்சயமாக ஆரோக்கியமான ஒரு செயல்னு சொல்லலாம். புட்டின் ஆரம்பித்து வச்ச விஷயம் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா ஒரு 2 மாதங்கள் அக்டோபர் 7க்கு அப்புறம் புட்டின் இந்த கருத்துக்களை அதிகமாக வெளியிட்டார். நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். புட்டின் என்ன சொல்லுவார்னா, இந்த LGBTQ ஓரின சேர்க்கையாளர்களை எங்களது குழந்தைகளை நெருங்காதீர்கள் என்ற இந்த வார்த்தையை பலமுறை பயன்படுத்தி இருக்கிறார். ஸோ LGBTQக்கு எதிராக இவர்கள் அமைப்பாக இருந்தாங்கன்னா அவங்க தீவிரவாத என்றாலே அமைப்பு என்ற அளவுக்கு இன்னைக்கு ரஷ்யாவில் சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்குது. ஸோ இந்த அளவு இன்னைக்கு புட்டின் பார்க்கக்கூடிய வேலையில் தொடர்ந்து இன்னைக்கு பெரு, நான் சொன்ன மாதிரி இந்த தான்சானியா போன்ற நாடுகள் LGBTQ எதிராக செயல்படும். எதிராக என்பது அவர்களை கொடுமைப்படுத்தணும், கொல்லணும், அழிக்கணும் அப்படி கிடையாது. இந்த நிலையை நீங்கள் மாற்ற வேண்டும் அல்லது மருத்துவ ஆலோசனைக்கு போகணும் அப்படிங்கிற நிலையை நோக்கி போயிருக்கு. பாகிஸ்தான் இடையில தீர்மானமாக அதிகாரப்பூர்வமாக இந்த விஷயங்களை பதிவு செஞ்சிச்சு. ஓரின சேர்க்கையாளர்களை நாங்கள் தடை விதிக்கிறோம் சொல்லக்கூடிய உத்தரவு கொடுத்துச்சு. மேலும் பல்வேறு நாடுகள், ஆப்கானிஸ்தான்ல ஆல்ரெடி இருக்கிற சட்டங்கள் தான் இஸ்லாமிய ஷரியத் சட்டம்னால அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் யூரோப் கண்ட்ரியில இன்னும் பல்வேறு நாடுகள்லையும் இந்த செயல்பாடை நோக்கி போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு ஆரோக்கியமான நிலைப்பாடாக நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.